Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தூத்துக்குடி மாவட்டம் தென்பாகத்தில் சட்டவிரோத மது விற்பனை புகாரில் கைது செய்யப்பட்ட அருணாச்சலம் என்பவரை காவல்துறையினர் தாக்கியதால் உயிரிழந்ததாக புகார் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் கடந்த 17ஆம் தேதி அருணாச்சலத்தை காவல்துறையினர் சோதனை செய்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் சரவணன். தற்பொழுது புது வீடியோ ஒன்றும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. முழுமையான தகவல்கள் என்னவாக இருக்கின்றன பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரீதா. தூத்துக்குடி மாவட்டம் அமுதா நகர் பகுதியை சேர்ந்த நாகராஜன் என்பவரின் மகன் அருணாச்சலம் 26 வயதான இளைஞர். இவர் அங்கு இருக்கக்கூடிய ஒரு அரசு மதுபான கடை பாரில் வேலை பார்த்து வருகிறார். கடந்த 17ஆம் தேதி மதுபான கடையை மூடிய பிறகு சட்ட விரோதமாக மதுபானம் விற்பனை செய்ததாக தென்பாகம் காவல்துறையினர் அவரை கைது செய்திருக்கிறாங்க. அவரிடமிருந்து 120 மது பாட்டிலையும் பறிமுதல் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில கடந்த 17ஆம் தேதி மாலை அருணாச்சலம் உடலில் தலை மற்றும் கால் ஆகியவற்றில் பலத்த காயங்களுடன் தென்பாகம் காவல்துறையினர் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரா அவரது அம்மா பரமேஸ்வரிக்கு காவலர்கள் போன் செய்து தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்றைய நிலையில தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்ற நிலையில இன்று அருணாச்சலம் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். காவல்துறையினர் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தியதால் தான் தனது மகனுக்கு தலையிலும் காலிலும் பலத்த காயங்கள் ஏற்பட்டு அவர் உயிரிழந்திருப்பதாக உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் தற்போது வரை அருணாச்சலத்தின் உடலை வாங்காமல் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில நீதி கேட்டு காத்திருக்கிறாங்க. இந்த சூழல்ல தற்பொழுது தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரும்போது அவரது நண்பர்கள் அவரை பார்த்து சென்ற பொழுது எடுத்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் 3 போலீசார்கள் தன்னை தாக்குவதாக கூறியிருக்கிறார். தற்பொழுது போலீசார் அவர் மீது நடத்தப்பட்ட அந்த தாக்குதலின் காரணமாகவே தலை மற்றும் கால் பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டிருப்பதாக அருணாச்சலம் கூறக்கூடிய அந்த வீடியோவும் வைரலாகி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் கடந்த 17ஆம் தேதி சட்ட விரோதமாக மதுபானத்தை விற்பனை செய்ததாக கூறி தென்பாகம் காவல்துறையினர் அவரை விசாரணைக்காக அழைத்து சென்ற போது தென்பாகம் காவல் நிலையத்தில் வைத்து அருணாச்சலத்தை போலீசார் சோதனை செய்வது போன்ற அந்த வீடியோவும் தற்பொழுது வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. போலீசார் சொல்வதை அனைத்தையுமே அருணாச்சலம் முறையாக கேட்கும்படியாக அந்த வீடியோவில் காட்சியில் அமைந்திருக்கிறது. போலீசார் நடத்தக்கூடிய விசாரணைக்கும் சோதனைக்கும் அருணாச்சலம் முழுமையாக ஒத்துழைப்பது போலவே அந்த வீடியோ காட்சியில் பதிவாகியிருக்கிறது. எனவே விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுத்ததால் வேண்டுமானால் போலீசார் ஏதாவது ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கலாம். ஆனால் இந்த வீடியோவில் முழுக்க போலீசார் கூறிய அனைத்தையுமே விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய அருணாச்சலத்தின் மீது ஏற்கனவே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தலை மற்றும் கால்களில் பலத்த காயம் ஏற்பட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில சிகிச்சையில் இருப்பது போன்ற வீடியோவும் வெளியாகி இருக்கிறது. அந்த வீடியோவில் அவரது நண்பர்கள் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விக்குமே அருணாச்சலம் முறையாகவும் தெளிவாகவும் சாதாரண ஒரு மனநிலையிலே பதிலளித்திருக்கிறார். போலீசார் தன்னை தாக்கியதாகவும் இதன் மூலமாகவே தனக்கு தலை மற்றும் கால்கள்ல ஒரு பலத்த காயம் ஏற்பட்டிருப்பதாகவுமே அது கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக விசாரணை கைதிகளை போலீசார் தாக்குவதும் அதன் மூலம் ஏற்படக்கூடிய உயிரிழப்பும் நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில தூத்துக்குடியில சட்ட விரோதமாக மதுபான விற்பனை செய்ததாக 26 வயதான இளைஞரை போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்ற போது உடலில் பலத்த காயங்களுடன் தற்போது உயிரிழந்திருப்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியின் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதன் பின்னணியில் இருப்பவர்கள் யார், எந்தெந்த காவலர்கள் என்பதை முழுமையான விசாரணை நடத்த வேண்டும். தனது மகன் அருணாச்சலத்தின் மரணத்திற்கு நீதி வழங்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சருக்கும் மற்ற அமைச்சர்களுக்கும் தற்பொழுது அருணாச்சலத்தின் பெற்றோர்கள் கோரிக்கை வச்சிருக்கிறார்கள். பிரீதா, விவரங்களுக்கு நன்றி சரவணன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.